அண்ணன் கேட்ட கேள்வி முதல்ல பதில் சொல்றேன். வந்தோடனே எலெக்ஷன் வந்தோடனே ஒரு இடைத்தேர்தல் வந்தது. ஏன் நிக்கல? எப்ப நிக்கணும்ன்ற முடிவு நாங்க எடுப்போம். 2010 கட்சி ஆரம்பிச்சவங்க 2011 தேர்தல் 2014 தேர்தல் நின்னாங்களா நாம் தமிழர்? நிக்கல. ஏன் நிக்கல? வர என் பதில சொல்றேன். அப்போ அந்த தேர்தல நம்ம நிக்கிறோம் நிக்கலன்ற முடிவு அவங்க எடுக்கலாம் போது எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சு 2026 தேர்தல போக்கஸ் பண்ணி நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். நாங்க எங்க நிக்கணும், எங்க நடக்கணும், எங்க தூங்கணும் முடிவு பண்ற முடியும் மத்தவங்க கிடையாது. எங்க பார்ட்டியோட பாவம் நிக்காது. பாயிண்ட் 1. அப்படியே இருந்தாலும் 2025 வந்து இடைத்தேர்தல்ல நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அது மலரும், இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இது மலரும் சொல்லல. எங்க ஆளுங்களை ஜனநாயகமா எங்க வேலையை பார்க்க விட்டோம். இன்னைக்கு திமுக அதிமுகவையும் திட்டுறவங்க இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொன்னாங்களா இல்லையா? 2024 தேர்தல் 2011 கதை வேணாம் பாரு. 24 தேர்தல் நடக்கிற கதையை சொல்றேன். ராமநாதபுரத்தில் ஐயா மோடி அவர்கள் கேண்டிடேட்டா வந்தா நாம் தமிழர் கேண்டிடேட்டே போடாது, அதிமுக மட்டுமே நின்று நெத்தி நிக்கிட்டோம், பிஜேபி போயிட கூடாது, அதனால திமுக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி சத்தியமான இது என்ன அரசியல் ப்ரூஃப் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி திமுக அதிமுக மாத்தி பண்ணிடும். அதிமுக நலிவடைச்சதுன்னா போய் உட்காந்து சமாதானம் பண்ணுவாரு. ஏன்னு கேட்டா அந்த கட்சி உடையறத பார்க்க மனசு இல்ல. திராவிட கட்சி உடைக்கணும் வந்தீங்க, நீங்க ஏன் போய் பூத்தி போய் சமாதானப்படுத்துறீங்க? திமுக என் குடும்ப கட்சி சொன்னது அண்ணன் சீமான் அண்ணன், எதுக்கு ப்ரூஃப் வேணும்? இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு மாற்றம் வந்து நின்ன போது அது வரைக்கும் பண்ண திமுக அதிமுக பாஜக விட்டுறாரு. நேரம் வந்து நான் தாவேக்கா இதை பண்ணியதா, தாவேக்காவை மட்டும் பத்தி பேச வச்சிருக்கோம்ல, இந்த தாவேக்கா தான் பண்ணு அண்ணன் கேட்ட